ஆனால் இந்த படத்தில் கிளாமர் அப்படின்ற ஒரு விஷயம் படத்துக்குள்ளே இல்லைங்க. இல்லை இந்த படத்தில் வைக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி இந்த படத்தோட கதை களம் இல்லை. அதனால் படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தோட எண்டில் ஒரு சாங்கை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சாங்கை ஆல்ரெடி வீடியோ சாங்காக யூடியூப்பில் போஸ்ட்டுமே பண்ணிட்டாங்க. டைரக்டர் சுந்தர் சி அந்த பாட்டை வச்சு தான் இந்த படத்தையே ப்ரொமோட் பண்ணி இருக்காருன்னு சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த அரண்மனை பார்ட் 4 படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா சந்திரமுகிக்கெலாம் பார்ட் 2 அப்படின்னு ஒன்று எடுத்து மொக்கையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம டைரக்டர் சுந்தர் சி அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அரண்மனை அப்படின்ற ஒரு சீரீஸை எடுத்து தனித்தனியாக ஒரு கதையை ரெடி பண்ணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல படத்தை தான் கொடுக்குறாரு. அந்த வகையில் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. மறக்காமல் டைம் இருக்கும்போது போய் தியேட்டர்ஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்ற விஷயம் எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகலாம். பேயுமே இந்த படத்தில் அவ்வளோவா காமிக்கப்படல. அவ்வளோதாங்க, இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுதான் அரண்மனை படத்தோட என்னோட